சாராயம் அடித்த கஞ்சா பிளட் டெஸ்ட்டில் தெரியுமாங்கிறது தெரியல. கஞ்சா மரிஜுவானா அது பிளட் லெவல்லாம் அது சாதாரண டெஸ்ட் இல்லைல்ல. சாதாரண ஒரு வியாதி இருந்தால் அதுக்கு டெஸ்ட்லாம் கண்டுபிடிப்பாங்க. இந்த சனியம் பிடிச்ச வியாதிக்கு என்னத்தை கண்டுபிடிச்சி என்ன செய்கிறது? கஞ்சா அடிச்சுருந்தா தான் மூத்தவன் மொழியை பார்த்தா தெரியுமே. அவன் கண் அப்படியே சொருகிட்டு இருப்பான். அவனுக்கு என்னவோ முன்னால் நடந்து போனால் தரையில் நடக்கிற மாதிரி இருக்காது, எங்கேயோ ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான்லாம் ஒரு கஞ்சா அடித்தா கூட போயிருக்கும்போது நான் ரோட்டில் போயிட்டுருக்கோம், பிள்ளையார் கோயிலுக்கு சாமி கூட போயிட்டுருக்கோம். அவர் என் கூட வர, என்னவே ரோடு போட்டிருக்கான், இது மேலே போகுது, இது என்ன இப்படி போட்டிருக்கான் கிறுக்கு பைய அப்படிங்கிறார். மேலேயே போகிற மாதிரி இருக்கு அவருக்கு. அதனால் அவன் ஆக்டிவிட்டீஸிலே தெரியும் உங்களுக்கு என்னவோ தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது இஃபோரியா, ஒரு ஒரு இஃபோரியானா ஒரு அபரிமிதமான சந்தோஷம் மனசுக்குள்ளே. தன்னறியாத ஒரு புலகாங்கிதம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருப்பான் அவன். ஒன்றுமே உலகத்தையே மறந்துட்டு இருப்பான். அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த முதவா வேறு எங்கேயும் வேறு ஆக்டிவிட்டீஸே இருக்க மாட்டான். அப்படியே தன்னால் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், அப்படியே ஆனந்தமாக இருப்பான், தன்னை மறந்த நிலைமையில் இருப்பான். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அவனுக்கு என்ன பெரிய டெஸ்ட்டு வேண்டியிருக்கு. டெஸ்ட்டு இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அது ஃபொரன்சிக் மெடிசனில் உள்ள டாக்டர்களை கேட்டு சொல்லணும். நான் வேணால் கேட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். வேறு என்ன தெரிய வேண்டி கிடக்கு? பையன் யாரோட பழகிறான்னு கண்டுபிடிச்சா அதை கண்டுபிடிச்சிடலாம். பையனுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸு எந்த மாதிரி சர்க்கிளில் இருக்குது அப்படின்னாலே இவன் சோழி முடிஞ்சான்னு தெரியும். ஒன்று ஸ்மோக் பண்ணுறானாலே முடிஞ்சு. ஸ்மோக் பண்ணுறான் அவன், அது ஒரு காலேஜ் கோயிங் ஏஸில் ஸ்மோக்கிங் பண்ணுறான்னாலே என்றைக்கோ ஒரு நாளைக்கு எவனா ஒருத்தன் அதில் அடைச்சி கொடுத்துருவான். அதனால் அந்த ஸ்மோக்கிங்கிறது அவ்வளோ சாதாரணமாக ஈஸியாக எடுத்துக்கூடாது. என் ஃப்ரெண்டு தந்தா நான் 2 இழுப்பு இழுத்தேன் அப்படின்னா அவ்வளோதான், தொலைஞ்சுது. அந்த 2 இழுப்போடு சொல்லி முடிஞ்சான். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த யங்ஸ்டர்ஸு, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமாக இல்லைன்னா, நான் ஸ்மோக்கிங் தானே பண்ணுறேன், நான் சிகரெட்டு தானே குடிக்கிறேம்மா, ஒரு நாளைக்கு ரொம்ப ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருந்தான்னா அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், இதை போட்டு சாப்பிட்டு பாட்டா, அந்த கவலெல்லாம் போயிடும்பா. முடிச்சதுன்னா அவனுக்கு அந்த இஃபோரியா டிபெண்டன்ஸு, அந்த பிரெயின் அதை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பிறகு திரும்ப அதுதாங்க அது அந்த பொடி இருந்தால் கொடுடாம்பா. பிறகு அவ்வளோதான், என்ன ஆனாலும் எனக்கு அது இருந்தால் தான் முடியும் அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்துடும். கொலையே பண்ணாலும் சரி அந்த பொடி வாங்கிட்டு வந்துடுவான். அது கொலை பண்ணுறதுலாம் அவனுக்கு பெருசாகவே தெரியாது. எப்படியும் அந்த கிரேவிங் ஃபார் அந்த ட்ரக்கு அது கண்டிப்பாக பிடிச்சே ஆகணுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவான். அதனால் அந்த மாதிரி இவங்களெல்லாம் அந்த அடிக்ஷன் அவங்க கவுன்சிலிங் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களெல்லாம் அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு சென்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கிட்ட காட்டி செய்யணும். அந்த மாதிரி அதான் கவனமாக அந்த பிள்ளைகள் காலேஜுக்கு போகிறானா, ஒழுங்காக வர்றானா, டைமுக்கு வர்றானா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி சர்க்கிளில் இருக்குது, அது கொஞ்சம் நல்ல ஒரு மனதை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்துக்க வைக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பிள்ளைகளை அந்த ஸ்டேஜில் நீங்கள் கோட்டை விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், அது ரொம்ப சிக்கல். எங்கேயோ வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறவனை பிடிச்சி கொண்டு வர முடியுமா? அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அதனால் இப்போது ட்ரக்ஸ்லாம் நிறைய கிடைக்குது, ஃப்ரீயாங்கிறாங்க. அந்த காலத்தில் எங்கேயாவது கிடைக்கும், ஏதாவது கொடுத்து வாங்கிட்டு வருவானுங்க. ஒரு காலேஜில் ஒரு 50 பேர் படிக்கிறான் அப்படின்னா 4 பேர் இருப்பான், 3 பேர் இருப்பான். இப்போது நிறைய பெர்சன்டேஜ் ரொம்ப கூட்டிகிட்டுங்கிறாங்க. அது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். சமுதாயத்தினுடைய அந்த பொட்டன்ஷியல் எல்லாமே போயிடுது. நீங்கள் ஒரு 100 பேரை படிக்க வச்சு ஹையர் ஸ்டடீஸ்க்கு அனுப்புனீங்கன்னா அதில் 20 பேர் அடிக்ஷன் ஆகிட்டான்னா போச்சே, அந்த குடும்பத்துக்குரிய இதுவும் போச்சு, சமுதாயத்தில் அந்த ப்ரொடக்ஷன் பொட்டன்ஷியல் எல்லாம் போயிடும். அதனால் கவனமாக பிள்ளைகளை வளர்க்கணும். அது அந்த டெஸ்ட்டு இருக்காங்கிறத நான் கேட்டு சொல்கிறேன். அது இதுக்கு ஆல்கஹாலுக்கு அதுக்கு மீட்டரே இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க ஈஸியாக. எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி, அது ஒரு பெர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் அவன் பண்ண தப்பும்பாங்க, பெர்சன்டேஜ் குறையா இருந்தால் கவர்மெண்ட் பண்ண தப்புது. அதனால் யார் குடிக்க வைக்கிறது, யார் குற்றவாளி? முதல் குற்றவாளி கவர்மெண்ட்டு, 2வது 3வது குற்றவாளி தான் தண்ணி அடிக்கிறவன் வருவான், 2வது கடைக்காரன், 3வது தான் இவன். அவன் கவர்மெண்ட்டில் சப்ளை பண்ணலன்னா இவனுக்கு சரக்கு வராது, அவன் கடையில் வச்சு வைக்கலாம், அவன் அங்கே போக மாட்டான். ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு இருக்குது. நம்ம வேலையை பார்ப்போம். ஏன்னா நாட்டை போய் நம்ம திருத்த முடியுமா? ஆனால் நம்ம ஒழுங்காக இருந்துக்குவோம், அவ்வளோதான். மற்றவங்க நம்ம க்ளோஸாக உள்ளவங்க யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள கொஞ்சம் மீட்டு கொண்டு வரணும், அவ்வளோதான். ஊரில் உள்ளவங்கெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது.